நிலத்தில் தந்தையா தவங்கள் செய்ய சென்றிருக்கிறார். நீங்கள் மட்டும் இங்க இருக்கின்றீர்கள், தன்னந்தராக நின்றிருக்கிறீர்களே, தந்தையர் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், எப்படி இருப்பார் இது நான் அறிந்தோம். எனக்கு நான் பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை தந்தையார் முகத்தை பார்க்கவில்லை. தாயார் இங்கே இருக்க தந்தையார் எங்கே சென்றார் அன்னையா இருந்தாலும் இப்போது திருமணத்தில் தவங்கள் செய்ய சென்றிருக்கிறார். செய்து அவர் வரும் வேலை, அவர் வரும் நேரம் ஆகிவிட்டது. அப்படியா? இருந்தாலும் வருவாரா? அப்படி வரும் வேலையாக இருக்கிறது. இருந்தாலும் கண்ணே, அம்மா நம்ம எப்படி இருக்கிறது, எப்படி இந்த நாட்டிலே அருகாமல் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா உனக்கு யாரென்று குறையில்லாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா தந்தையா திருமணத்தில் தவங்கள் செய்ய சென்றிருக்கிறார். சென்று வரும் வேலையில்தான், ஆனால் வருவார் என்று சொல்லி வலிமேல் விழிவித்து பார்த்திருக்கிறேன். அம்மா என்னென்றா குழந்தை பிறந்திருக்கிற ஆனந்த சந்தோஷம் ஒண்ணும் உன்னுடைய தந்தையார் பார்த்தா, என்னுடைய தந்தையார் பார்த்து அதை விட ஆனந்த சந்தோஷப்படுவார். ஆமா இருந்தாலும் தந்தையா அம்மா வருவாரா என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகட்டும், பார்க்கலாம். ஆகட்டும். என் தம்பியை வடிவு முடிந்தது. ஆமா, திருமணத்திலே அருந்தம மகாத்தமம் செய்தேன். சரி, வங்களை வாங்கி வந்துட்டீர்கள். சரி, அப்படி இல்ல. ஆமா, என்னடி இது கோலம்? சாமி நானே கடவுள். ஆமா, யான் வருகின்ற வரையில் இந்த ஜனன பிரிவி குழந்தையை கூடாது என்று கட்டளை கொடுத்தீர்கள். இருந்தாலும் எப்படி உனக்கு இந்த வைரவாயம் வந்தது? கர்ப்பிணியாக இருக்கின்ற போது அடிக்கிறீங்க, குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீன்னு ஆசையோடு எங்க குழந்தைன்னு கேட்காம இப்படி அடிக்கிறீங்களா? பரவாயில்ல. நானே கடவுள், நானே தெய்வம். ஆமா, யான் வருகின்ற வரையிலும் கசேட்டு பெருமனிடத்தில வரமற்று வருகின்ற வரையிலும் சாமி குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொன்னா, இது குழந்தை பிறக்காமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் இந்த நேரத்திலே உனக்கு அன்னாராக இருக்கக்கூடிய யாருடைய அன்னார், தெய்வலோகத்தின் ஆசையாக இருக்கக்கூடிய பொன்னுலோகத்துக்கு அதிபதி தேவேந்திர மன்னன் மாமா வந்து விட்டார் என்று சொல்லி மாமா வந்து விட்டார் என்று சொல்லி பாதத்தை பணிந்தேன். பாதத்தை பணிவது நான் அவருடைய பாதத்தை நீ பணிந்தாய். ஆமா, அப்படி பாதத்தை பணிகின்ற போது உனக்கு வாழ்த்து கொடுப்பது, நீ பாதம் பணிவது நான் வாழ்த்து கொடுப்பதா? நான் எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லி அவருடைய கையில் இருக்கக்கூடிய
வஜ்ராயுதத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த குடலை கிழித்து இந்த குழந்தையை அழிக்கிறேன், குழந்தையை அழிக்கிறதுக்கு வந்தானா? என்னையும் அழிக்கிறேன், அந்த குழந்தையும் அழிக்கிறேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வர வாளை எடுத்துக்கொண்டு உறைவாளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அந்த நேரத்திலே இந்த திரிலோகம் சுற்றக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்து இவரால் தான் என்னுடைய உயிர் மிச்சமானது, குழந்தையும் பிறந்தது. குழந்தையும் பிறந்தது. அச்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாரதன் உபச்சாரணத்தால் உண்மைதான். இப்படி நாரதர் வந்து தேவேந்திரா, குழந்தைய கொன்றாலும் பாவம், பசுவை கொன்றாலும் தோஷம், சிசுவை கொன்றாலும் பாவம் வந்து சேரும். இதை நீ அழிப்பதற்கு உனக்கு தகுதி இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ அழிக்காத, இந்த குழந்தையை ஜனன பிறவியாக செய்கிறேன், வேண்டாம் என்று சொல்லி இவர் தடுத்திருக்க வேளையில நான் கொஞ்ச நேரம் ஆயாசம் தீர்ந்தேன். அப்படி ஆயாசம் தீர நேரத்தில குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில இந்த பக்தியோடு நீ தவம் செய்கின்ற போது அந்த குழந்தைக்கு பேரும் சூட்டி இருக்கிறார். ஏனென்றால் இவரால் தான் 2 உயிர் மிச்சமாயிருக்கிறது. இவரை அழித்து விட்டார். என் மகன் உயிரும், ஆமா, என்னுடைய உயிரும். ஆமா. நமஸ்காரம் நாரதா. ஐயா வணக்கம் சுவாமி. ஆகட்ட நீ புறப்படு. அப்படி நேரத்திலே நீங்கள் தவம் செய்கின்ற போது அந்த பக்தியோட தவம் செய்ய நீங்க குழந்தை பிறக்க இந்த பெயர் வச்சது யாரு? நாரத மகாமுனிவர். என்ன பேர் வச்சோம்? பக்த பிரகல்நாதன். பக்தி தவம். ஆமா. பக்தியை நிலையுடன் தவம் செய்த ஐயனாகிய பிரம்மனிடத்திலே தவம் செய்கின்ற போது ஆமா, அங்கே பக்தி தவம், அங்கே பக்தியோட அருந்தவம் மகாத்தவம் கடமையான தவம் நான் செய்கின்ற போது இந்த பட்டணத்தில் பிறந்த குழந்தைக்கு பக்தன் பிரகல்நாதன். ஆமா. அப்படின்னு சொல்லி பெயரை சொல்லி இருக்கிறார். நீங்க வருவீர் வருவீர் என்று சொல்லி வலிமேல் விழி வைத்து வச்சு காத்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? ஆமா. அப்படி அந்த இந்திரன் செய்தானா? ஆமா. என் பாலகனை பார்க்கணும். அவனை கூப்பிடு. கண்ணே பிரகல்நாதா, அம்மா உன்னுடைய தந்தையார் பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறார்? தந்தையார் பார்க்க வேண்டும். ஆமா. அப்படின்னு சொல்லி ஆமா மனதிலே சந்தோஷத்தோடு கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தந்தையார் அம்மா வந்து விட்டார். ஐயோ அம்மா, ஏடா அம்மா, ஏடா அப்பான்னு சொல்றீங்களே? அம்மா அப்பா அப்பா ஒரு குழந்தைய பாசத்தோடு கூப்பிடுவாங்களா? தாய் மகனை என்ன இருக்கக்கூடிய ஆட்சாப்பனைக்கு உன்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஏற்கனவே ஆசையோடு மகனே வாடான்னு சொல்லி கூப்பிட்டா பரவாயில்ல. தாய் மகன் என்ன நிற்பானா? அம்மா அம்மா கண்ணு ஆனா அப்பாட சொல்றீங்களே? ஆமா. அப்பாவுக்கு மேல இப்படி இருக்கிறது என்னம்மா? அவருடைய கம்பீரங்கள், அவருடைய கம்பீரம், புத்தகங்கள், அவர் நாட்டுக்கு அரசர். அது ஆதியிலிருந்து வந்தது. இது பாதியில் இல்ல, ஆதியிலிருந்தே அம்மா அவருடைய மகுடங்கள் அது. அம்மா ஆமா, அப்பாவுக்கு மகுடம் இருக்குது. ஆமா, அது பெண்களுக்கெல்லாம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான். அம்மா அதற்கு கீழே இப்படி கீழே அது என்னம்மா? அது ஆண்கள் என்று சொல்லக்கூடிய கம்பீரத்திற்கு முகத்தில் மீசை. உனக்கு அது அப்புறமே கண்ணே இருந்தாலும்
தந்தையாரிடத்திலே ஆசையோடு பண்பா நடந்துடணும். சரியா? அப்படியா? என்னங்க நீங்களும் ஆசையை கூப்பிடுங்க. மகனே அப்பா எங்கே உன் சித்தப்பனை என்னுடைய சிற்றப்பா. உன் சித்தப்பனை ஆமா, உன் சித்தப்பனை கொன்ற மகனே உனக்கு எதிரி உன் சித்தப்பன் ஆமா, அப்பா கூட பிறந்த சித்தப்பனை என்னுக்கு அப்பா கிளையார் என்று சொல்லக்கூடிய அவனை கொன்ற பகைவனை கண்டால் கண்டா என்ன செய்வ? அந்த கொண்ட அந்த என்னுடைய சிற்றப்பனை கொன்றவனை கண்டலை கண்டால் உண்டானார் தன் கையில் இருக்கக்கூடிய பாலினாரை மகனே கோழை இல்லை, கோழையா நீ பிறக்கவில்லை, கிடையாது காளையா பிறந்தாய். பிறந்தாய். இந்த சிங்கம் சிங்கம் எட்டடி வாய்ந்தார். இந்த குட்டை 16 அடி செங்கத்து சக்கத்து திறமையை கட்டி அதனால் உனக்கு யானை ஏற்றம், ஏறையற்றம் குதிரை ஏற்றம், குதிரையற்றம் வில்போர், வில்போர், அணு சண்டை, ஆயுதம் சண்டை, ஈட்டி சண்டை, எதைப்போர், மார்புடன் மார்பு, மார்பு தோளுடன் தோள், தோளுடன் தோள், கரத்துடன் கரம், கரம் சிரத்துடன் சிரம். சிரத்துடன் சிரம். இப்பேற்பட்ட பாடசாலைகள் எல்லாம் உனக்கு கற்பித்துக் கொடுக்கணும். எனக்கு இப்பேற்பட்ட வித்தைகளை படிப்புகளை கற்பிக்க வேண்டும். அதற்கு எனக்கு உபாதியார் யார்? மகனே எனக்கு இருக்கப்பட்டவர் சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரி மைந்தன் அவருக்கு மகன் ஜாண்டாமார்கவாத்தியார் இருக்கிறார். அப்பா கல்வி கற்க எனக்கு இப்ப பாடங்கள் கற்பிப்பதற்கு எனக்கு ஆசிரியர் எப்பேற்பட்டவர்? என்னுடைய மகனுக்கு கல்விகள், ஞானங்கள், கலக்கியானம், ஸ்தானங்கள், வினைகள், தராதர வன்மைகள், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் என்று சொல்லக்கூடிய அச்சரம் என்பது 3 எழுத்துகள். அச்சரம் என்பது 3 எழுத்துகள். அதை 2 எழுத்து விட்டு இந்த ஸ்கூல்ல எழுதுறாங்களே, அதை 2 எழுத்து விட்டு கிரணினமோ என் பாலனைக்கு ஓதித்து வாருங்கள். சரி, அப்படியே ஆகட்டும் ஐயா. ஒரு வாணிக்கு முடியுமா? சீக்கிரம் கத்துக்கொடு. சரி, வாங்கடா பசங்க. தம்பி வாங்கடா, வந்து உட்காருங்கடா. ஸ்கூல்ல படிக்க ஐயா. உலகத்தை ஆளலாம்.
இந்த பையன் புத்தாளன் தானே, இந்த பையன் புற்கள் தானே, இந்த பையன் இந்த 2 மாசத்துக்கு கையை புடிச்சு வந்தா அந்த பையன் குஞ்சு போடுற